ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிற தெப்பக்காடு எலிஃபெண்ட் கேம்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டை அவங்க எப்படி பார்த்துக்குறாங்க பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு எப்படி ஃபுட்டு தராங்க, என்னென்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Everyone can understand in Tamil. Afterwards, I will explain in English. So, நம்ம எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் இன் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கேமட்ன்ற ஒரு கேம்ப். அந்த கேமட்ன்ற கேம்ப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிடுச்சு? இன்சைட் த ஃபாரஸ்ட். ஆஃப்டர் 1927 அப்புறம் எங்கே ஷூட் பண்ணாங்க? இதோட நேம் பார்த்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட அது மட்டும் இல்லாமல் 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது. ஒன் இஸ் தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அனதர் இஸ் பார்த்தீங்கன்னா அபேரண்யம். இப்போ அபேரண்யத்தில் விசிட்டிங் அலோடு கிடையாது. அங்கே ஒரு 10 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 16 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 26 எலிஃபென்ட் வந்து கவர் பண்ணுறோம். இந்த 26 எலிஃபென்ட்ஸில் 19 பார்த்தீங்கன்னா மேல் எலிஃபென்ட் அண்ட் 7 பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எலிஃபென்ட். ஓகேங்களா? இதை நம்ம கேம்ப் எலிஃபென்ட்டோட பாப்புலேஷன். ஸோ லெட்ஸ் see the டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. while கம்மிங் டைமில் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா மாயா ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவரில் தான் எல்லா எலிஃபெண்ட்டும் வந்து பாத் பண்ணுவாங்க. ஸோ யார் பாத் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பை தேர் மவுத் அண்ட் காவடி. ஈச் எலிஃபெண்ட் ஹவர் 2 மெம்பர். ஒரு யானைக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து மாவுத்துன்னு சொல்லுவாங்க. மாவுத்துன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபெண்ட்டை பாத் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அங்கே பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் லைக் கும்கி ட்ரைனிங் இருக்குது, சஃபாரி ட்ரைனிங் இருக்குது, அப்போ கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்குது. இந்த 3 ட்ரைனிங்குமே ரெகுலராக போயிட்டுருக்கும். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 9 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். ஃபீடிங் ஐட்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் கொடுப்பாங்க, ஹார்ஸ் கிராப், ராகி, இது 3மே பார்த்தீங்கன்னா குக்குடு ஒன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ், ஜாகரி. அதாவது சாதம் கொடுப்பாங்க, ராகி, கொள்ளு, கரும்பு, தேங்காய், வெல்லம், உப்பு, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மினரல் மிக்ஸ்னு சொல்லி பவுடர் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபீடிங் ஐட்டம்ஸ். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலாக கன்வெர்ட் பண்ணி எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி எலிஃபெண்ட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டயட் சார்ட் பேஸ்ட் ஆன் இஸ் ஹைட்டு, வெயிட், ஏஜ். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலிஃபெண்ட்ஸுக்கும் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டயட் சார்ட் பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபீடிங் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா எலிஃபெண்ட்டும் வந்து காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க 2 பேருமே காட்டுக்குள்ளே எலிஃபெண்ட்ஸ் கூட போவாங்க. வைல் கிரேசிங் டைம், அதாவது மேய்ச்சல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ரோமிங்கில் இருக்கும் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஸோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. அப்படி கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபெண்ட்டுக்கும் 80% வைல்டு கேரக்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு மெயினாக இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ எல்லா எலிஃபெண்ட்டுக்கு வந்து 80% வைல்டு, 20% தே ஆர் டேர்ம்டு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கிரேசிங் தே வில் பிரிங் பேக் அட் சேம் ரிவர் at 3 PM. அதே ரிவருக்கு 3 மணிக்கு கூட்டு வருவாங்க. ஸோ 3 to 5:30 பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாத்திங் இருக்கும். அந்த ஈவினிங் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 6 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். மார்னிங் என்ன ஐட்டம் கொடுத்தாங்களோ அதே தான் ஈவினிங் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதான் நம்ம கேம்ப் எலிஃபெண்ட்டோட டெய்லி ரொட்டீன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபெண்ட் 2 ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. லைக் பாமா அண்ட் காமாச்சி. போத் ஆர் ஓல்டஸ்ட், போத் ஆர் ஃபீமேல். பாமாக்கு பார்த்தீங்கன்னா 76 years old ஆச்சு. ஓகேங்களா? அண்ட் காமாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 66 years old ஆச்சு. காமாச்சி கேவ 6 birth அண்ட் பாமா கேவ 4 birth. காமாச்சோட குட்டி தான் அங்கே இந்திரான்னு சொல்லி அங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, இங்கே இந்திரா, அவங்க 29 years old ஆச்சு. மட்டும் இல்லாமல் இந்த எலிஃபெண்ட் மிஸ்பிரஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? ஆஸ்கார் வின் பண்ண ஃபிலிம் 2022 நம்ம கேம்ப்லேருந்து ஆஸ்கார் வின் பண்ணாங்க. அதில் 2 சின்ன சின்ன யானைங்க வந்திருக்கும். அதில் 2 குட்டி காட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா ரகு அண்ட் பொம்மி. ஸோ போத் ஆஸ்கார் வின்னர்ஸ். ஸோ ரகுக்கு பார்த்தீங்கன்னா மெயில், ரகு வந்து 9 years old மேல் எலிஃபெண்ட் அண்ட் பொம்மிக்கு பார்த்தீங்கன்னா 6 years old, அவங்க ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட். பொம்மிக்கு வந்து 6 years old ஆச்சு. ஓகேங்களா? ரகுக்கு வந்து 9 years old ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எலிஃபெண்ட் ஃபுட்டில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களா? எலிஃபெண்ட் ஃபுட்டில் வந்ததுன்னு ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃபீட்டில். அது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். நீம் ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா டு ப்ரிவென்ட் த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. டெய்லி ரொட்டீனில் அதுவும் இன்க்ளூடட் தான். ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ், எனி கொஷின்ஸ்? எலிஃபெண்ட்லாம் குக் பண்ணால் வேணும் சாப்பிடுவோம், நீங்கள் ஏன் குக் பண்ணி கொடுக்குறீங்க? என்னங்க? ஃபாரஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறோம். நம்ம கேம்ப்லேருந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி தான் சாப்பாடா கீழே எங்க பாக்ஸ் பொம்மி, ரகு, செந்தில் வடிவு,
அப்புறம் பார்த்தோன்னா இந்திரா, ஜான், கிரி, கிருஷ்ணா, அப்படியே வந்து பார்த்தோன்னா காமாட்சி, பாமா. So everyone can understand in Tamil. Afterwards I will explain in English. So நம்ம எலிஃபண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எலிஃபண்ட் கேம்ப் இன் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கேம் மட்ன்ற ஒரு கேம்ப். அந்த கேம் மட்ன்ற கேம்ப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிடுச்சு? இன்சைட் த ஃபாரஸ்ட். ஆஃப்டர் 1927க்கு அப்புறம் எங்கே ஷூட் பண்ணாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட அது மட்டும் இல்லாமல் 2 எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. ஒன் இஸ் தப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப், அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா அபேரண்யம். இப்போ அபேரண்யத்தில் விசிட்டிங் அலோடு கிடையாது. அங்கே ஒரு 10 எலிஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 16 எலிஃபண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 26 எலிஃபண்ட் வந்து கவர் பண்ணுறோம். இந்த 26 எலிஃபண்ட்ஸில் 19 பார்த்தீங்கன்னா மேல் எலிஃபண்ட் அண்ட் 7 பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எலிஃபண்ட். ஓகேங்களா, இது நம்ம கேம்ப் எலிஃபண்ட்டோட பாப்புலேஷன். ஸோ லெட்ஸ் see the daily routine. டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைல் கம்மிங் டைமில் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா மாயா ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவரில் தான் எல்லா எலிஃபண்ட்டும் வந்து பாத் பண்ணுவாங்க. ஸோ யார் பாத் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பை தேர் மவுத் அண்ட் காவடி. ஈச் எலிஃபண்ட் ஹவர் 2 மெம்பர். ஒரு யானைக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து மாவுத்துன்னு சொல்லுவாங்க. மாவுத்துன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபண்ட்டை பாத் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அங்கே பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் லைக் கும்கி ட்ரைனிங் இருக்குது, சஃபாரி ட்ரைனிங் இருக்குது, அப்போ கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்குது. இந்த 3 ட்ரைனிங்குமே ரெகுலராக போயிட்டுருக்கும். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 9 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். ஃபீடிங் ஐட்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் கொடுப்பாங்க, ஹார்ஸ் கிராப், ராகி, இது 3மே பார்த்தீங்கன்னா குக்குடு ஒன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ், ஜாகரி. அதாவது சாதம் கொடுப்பாங்க, ராகி, கொள்ளு, கரும்பு, தேங்காய், வெல்லம், உப்பு, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மினரல் மிக்சிங் சொல்லி பவுடர் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபீடிங் ஐட்டம்ஸ். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலாக கன்வெர்ட் பண்ணி எலிஃபண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி எலிஃபண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டயட் சார்ட் பேஸ்ட் ஆன் இஸ் ஹைட்டு, வெயிட், ஏஜ். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலிஃபண்ட்ஸ்க்கும் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டயட் சார்ட் பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபீடிங் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா எலிஃபண்ட்டும் வந்து காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது எவ்ரி அந்த கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க 2 பேருமே காட்டுக்குள்ளே எலிஃபண்ட்ஸ் கூட போவாங்க. வைல் கிரேசிங் டைம், அதாவது மேய்ச்சல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ரோமிங்கில் இருக்கும் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஸோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. அப்படி கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபண்ட்டுக்கும் 80% வைல்டு கேரக்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு மெயினாக எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ எல்லா எலிஃபண்ட்டுக்கு வந்து 80% வைல்டு, 20% they are termed. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் கிரேசிங் தே வில் பிரிங் பேக் அட் சேம் ரிவர் at 3 PM. அதே ரிவருக்கு 3 மணிக்கு கூட்டு வருவாங்க. ஸோ 3 to 5:30 பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாத்திங் இருக்கும். அந்த ஈவினிங் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். 6 o'clock ஃபீடிங் வில் பி ஸ்டார்ட். மார்னிங் என்ன ஐட்டம் கொடுத்தாங்களோ அதே தான் ஈவினிங் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதான் நம்ம கேம்ப் எலிஃபென்ட்டோட டெய்லி ரொட்டீன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் 2 ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் இருக்குது. லைக் பாமா அண்ட் காமாட்சி. போத் ஆர் ஓல்டஸ்ட், போத் ஆர் ஃபீமேல். பாமாக்கு பார்த்தீங்கன்னா 76 years old ஆச்சு. ஓகேங்களா, அண்ட் காமாட்சிக்கு பார்த்தீங்கன்னா 66 years old ஆச்சு. காமாட்சி கேவ 6 birth அண்ட் பாமா கேவ 4 birth. காமாட்சியோட குட்டி தான் அங்கே இந்திரான்னு சொல்லி அங்கே ஒரு எலிஃபென்ட் இருக்காங்க இல்லைங்களா, இங்கே இந்திரா, அவங்களுக்கு 29 years old ஆச்சு. மட்டும் இல்லாமல் இந்த எலிஃபென்ட் மிஸ்பிரஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? ஆஸ்கார் வின் பண்ண ஃபிலிம் 2022 நம்ம கேம்ப்ல இந்த ஆஸ்கார் வின் பண்ணாங்க. அது 2 சின்ன சின்ன யானைங்க வந்திருக்கும். அந்த 2 குட்டி காலத்து யானை கேட்டிங்கன்னா ரகு அண்ட் பொம்மி. ஸோ போத் ஆஸ்கார் வின்னர்ஸ். ஸோ ரகுக்கு பார்த்தீங்கன்னா ரகு வந்து 9 years old மேல் எலிஃபென்ட் அண்ட் பொம்மிக்கு பார்த்தீங்கன்னா 6 years old, அவங்க ஒரு ஃபீமேல் எலிஃபென்ட். பொம்மிக்கு வந்து 6 years old ஆச்சு. ஓகேங்களா, ரகுக்கு வந்து 9 years old ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எலிஃபென்ட் ஃப்ரூட்டில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா? எலிஃபென்ட் ஃப்ரூட்டில் வந்ததுன்னு ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃபீட்டில். அது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். நீம் ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா டு ப்ரிவென்ட் த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. டெய்லி ரொட்டீனில் அதுவும் இன்க்ளூடட் தான். ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ், எனி கொஷின்ஸ்? எலிஃபென்ட்ல குக் பண்ணா வேணும் சாப்பிடுவோம், நீங்க ஏன் குக் பண்ணி கொடுக்குறீங்க? என்னங்க, ஃபாரஸ்ட்ல எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறோம். நம்ம கேம்ப்லேருந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி தான் அதெல்லாம் கொடுக்குறேன். வைல்டெல்லாம் அது பாட்டு காட்டிலே மேய்ச்சி தான். ஜானுக்கு வயசு என்ன? ஜானுக்கு 35 years. ஜான்
After about 8 to 8 அந்த அதை அப்படியே மண் இல்லாமல் தடவி தடவி எடுத்து அப்படியே சாப்பிடும். safari training and commons training. This speed training going on every morning. So after training, off the feeding and 9 o'clock feeding will be started. Feeding items like boiled rice. அது இது பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. எப்படி வச்சுருக்கிறத பாரு தும்பியை இல்லை. ಏನು ಕಿತ್ತು ಅಪ್ಪ ಬರ್ತೀನಿ ಏನು ಕಪ್ಪ ಏನು ಕಪ್ಪ ಬರ್ತೀನಿ ಬಿಟ್ಟಿರ ಬಿಟ್ಟಿದ್ದೆ అక్కడ చూడు లడ్డు అటు చూడు పోతుంది ಅದು పోతుంది సైడ్ అక్కడ చూడు అక్కడ 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 ఆవు ఇది ఏంటి அதை எத்தனை வராங்க నాకు பொம்மைக்கு எத்தனை போகிறாங்க பாரு. இவரு தான் வேற ரைஸ் கொடுத்தாங்க கிருஷ்ணாக்கு பொம்மைக்கு ரகிக்கும் ஒயிட் ரைஸ் தான் மறுபடியும் எத்தனை வராங்க. ஒயிட் தானே ஆ சின்னது ஒயிட் தான் அதை கொடுக்குறாங்க பாரு ஃபுட்டு அதுக்கு. ஆ மாமாக்கு அடுத்தது காமாட்சி. இது வந்து ஒரு ரோஸ் ஆகுது கொடுத்ததே அது சாப்பிட முடியல இன்னும். உடம்பு சரிங்களா இல்லை என்னான்ட்டு அதுவே இன்னும் அது வாய்க்குள்ள கொஞ்சம் இருக்கு. ரகு ரகு ஏய் ரைஸ் தனியாக இது தனியாக கொடுக்குறாங்க. அதான் செப்பரேட் செப்பரேட் ஜீரணம் ஆகணும். இந்த அங்கே பாரு அங்கே பாரு பூர்வா. பல்லி ம் நாக்கு வருதுப்பா போக மாட்டேங்குது அது வாய்க்குள்ள ஏறுனே இருக்கு. அதனால அழகாக தனியாக போயிடறாங்க போகுது. எடுத்துக்கல அது நல்லா தான் ஒரு ரைஸ் கொடுத்துட்டு போயிடறாங்க. கிருஷ்ணன் அசால்ட் பண்ணுறாரு. ம் அப்போ இந்த கூட்டத்திலே கிருஷ்ணா தான் பெருசு. கிருஷ்ணாவும் சாப்பிட்டுச்சு பொம்மையும் சாப்பிட்டுச்சு. தராங்க தேங்காய் கொடுக்குறாங்க. ஆ கரும்பு சாப்பிடல அது.
சாப்பிடலையா? கரும்பு இன்னும் கொடுக்கல. காலையில் ஒரு மாதிரி இருக்குது. இது பொம்மைக்கு எடுத்துன்னு போன ஃபுட்டு திருப்பி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது சாப்பிடலாம். இப்போ கரும்பு கொடுத்தோடனே கரும்பு வாங்கி சாப்பிட்டு வராங்க. மிஷினில் அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ஒவ்வொரு பொருளும் அந்த கரும்பு எப்படி டக்குன்னு அசல்ட்டாக சாப்பிட்டு வராங்க. ஏதோ ரகு பூமி வளர்த்து இன்னொருத்தருக்கு போகுது ஃபுட்டு. கிருஷ்ணாக்கு தானே? கிருஷ்ணாக்கு தான் போயினே இருக்குது ஃபுட்டு. அசால்ட்டாக சாப்பிடுது கரும்பை. மட்டும் மட்டும் ஃபுல்லாயிடுச்சு. 5வது டைம் மாமா சாப்பிடல. திருப்பி எதுன்னு போயிட்டு பாமா போதும் நினச்சி சாப்பிடல. தேங்காய் வெல்லம் அவர் தான் செம பசியில் இருந்தார். அங்கே பாரு. பொம்மைக்கு போகுது தேங்காவும் கரும்பு. செப்பலை கட்டிட்டு தான் கொடுக்குறாங்க ஃபுட்டு. அங்கே பேர் முஸ்குந்தி உட்காந்து இருக்குது. அதுக்கு எதனா தருவாங்கன்னு உட்காந்துருக்கு போல இல்லை? கிருஷ்ணா வந்து பயங்கர பசி போல் அவருக்கு. அதனால் ஃபுட்டு போயினே இருக்கு அவருக்கு. வேறு வாய் எப்படி திறந்து நிற்கிறாரு பாரு. அப்படியே முழு கரும்பு தராங்க. அங்கே ஒன்று நிற்குதுல்ல. நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் 16 நிமிஷம் இது பண்ணலாம். அந்த கரும்பு கடிக்கிற சத்தம் பாரு எப்படி வருது. பாரு அவர் ஃபுட்டு வேணான்ட்டாரு. திருப்பி எடுத்துன்னு போயிடுறாங்க. குட்டியோடு ஓடுதுல்ல. அந்த கருப்பை எப்படி மெண்டு சாப்பிட